அடுத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஊராட்சியில நரசிங்கமலம் மற்றும் மாத்தூர் ஆகிய கிராமங்களை இணைக்கின்ற வகையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு புதிய விடுதி கட்டப்பட்டிருக்கு, ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கு. அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வலங்கை மாநில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எரிவாயு தகனமேடை, திருவாஞ்சியம், பூந்தோட்டம் ஆகிய இடங்கள்ல 2 ஆரம்ப பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வலங்கை மாநில பத்திரப்பதிவு அலுவலகம். அதே மாதிரி வலங்கை மாநில 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மகாமாரியம்மன் கோவில் பக்தர்கள் தங்குமிடம் மற்றும் முடிக்காணிக்கை செலுத்துகின்ற கட்டிடங்கள் புதுசா கட்டி கொடுத்திருக்கிறோம். முடிகொண்டான் மற்றும் ஆலங்குடியில சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் இங்க எடுத்து சொல்ல விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்மளோட முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்துல சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட இருக்கக்கூடாது, காலைல வரும்போது பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாடு முழுக்க பயன்படுறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை கொடுக்கிறார். இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல லேப்டாப்பை கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019 அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டி இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நாம சொன்னது அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாரு. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வேட்பாளர் முகமது முபாரக் SDPI கட்சியுடைய தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை பட்டியலிட்டு பேசியதையும் பார்த்தோம்.